வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வாழ்க்கை முறையில் மிகவும் பொதுவாக வரக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்று சர்க்கரை நோய், இன்னொன்று உடலில் அதிகமான கொழுப்பு, அதாவது கொலஸ்ட்ரால், ஃபேட். பலரும் தினம் மருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு எளிய இயற்கை பொருள் நம்ம சமையலறையில் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வெந்தயம். ஆம், தினமும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சரியாக சாப்பிட்டா உடலில் நடக்கும் மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெந்தயம் எப்படி சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது, கொழுப்பு குறைய காரணம் என்ன, எப்போது சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியாக பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, எல்லாத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோவை முழுசா பாருங்க. உங்க உடலுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்க உடல் உங்களுக்கு நன்றி சொல்லும். வெந்தயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மருத்துவ உணவு. இது தமிழ் சித்த மருத்துவம் முதல் ஆயுர்வேத மருத்துவம் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. உடல் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விதை என்று ஆயுர்வேதம் சித்தம் சொல்கிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா, நார்ச்சத்துக்கள் இருக்குது, அதாவது ஃபைபர்ஸ் இருக்குது, புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, இதில் ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய சாலபிள் ஃபைபர்ஸ் தான் இந்த வெந்தயத்துடைய முக்கிய ரகசிய பொருளாக இருக்குது. சர்க்கரை கட்டுப்பாட்டில் வெந்தயத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்ம சாப்பிடும் உணவு உடலில் குளுக்கோஸாக மாறுகிறது. ஆனால் வெந்தயம் என்ன பண்ணுதுன்னா, குடல்ல சர்க்கரையை உறிஞ்சும் வேகத்தை மெதுவாக்குது, இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துது, பிளட் சுகரை சடனாக அதிகரிக்காம தடுக்கிற வேலையை வெந்தயம் செய்யுது. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்டோமைனன் ஃபைபர் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. உணவுக்கு பிறகு சுகர் அதிகரிப்பை குறைக்கிறதுக்கு அது பயன்படுது. அதே மாதிரி ஃபாஸ்டிங் சுகரை கூட கட்டுப்பாட்டில் வர வைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் பயன்படுது. ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டால் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து கொழுப்பு கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. பலரும் நினைக்கக்கூடியது என்னென்னா, கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உணவு தான் ரொம்ப ரொம்ப முதன்மை. உணவு கட்டுப்பாடு தான் ஃபஸ்ட்டு. அது நம்மளுடைய கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துட்டு மற்ற உணவுகளை எடுத்துக்கிறணும். வெந்தயமும் அப்படிதாங்க. வெந்தயம் ஒரு நல்ல உணவு. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த பேடு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ட்ரை கிளிசராலையும் குறைக்க செய்யக்கூடியது. அதே மாதிரி லிவர் ஃபேட் சோர்வு அடைகிறத தடுக்குது. ஸோ அதனால தான் உங்களுடைய கொழுப்பு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த சஃபோனின் சொல்லக்கூடிய அந்த ஒரு காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னா, கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இதனால் வயிற்று கொழுப்புகள் வெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். இதயம் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். அடுத்து உடல் எடையை குறைக்கக்கூடிய ரகசியத்தை பார்த்துடலாம். வெந்தயம் சாப்பிட்ட பிறகு பசி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து எதையும் நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்காது. நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை வெந்தயம் கொடுக்கும். இதனால் அன்னெசரியாக எந்த ஒரு ஸ்நாக்ஸையும் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடணுங்கிற அந்த கிரேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. இதனால் வெயிட் லாஸ் நேச்சுரலாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அந்த உணவு கட்டுப்பாடு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுது. வெந்தயம் சாப்பிட்றதுக்கான சரியான 3 முறைகளை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய முறை என்னென்னா, ஊற வைத்த வெந்தயம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு 1 கப்பு தண்ணீரில் நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரையும் குடிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். யாருக்குன்னா, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது ஒரு சிறந்த மெத்தடாக இருக்குது. அடுத்து 2வது மெத்தட் என்னென்னா, வெந்தய தண்ணீர். அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிக்கிறது. அது நைட்டு நல்லா ஊற வைக்க நான் மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கவங்க காலையில் வெந்தயத்தை கொதிக்க வச்சுட்டு, அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா, இப்படி குடிக்கும் பொழுது, அதாவது வெதுவெதுப்பான தண்ணி தானே குடிப்பீங்க, அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது மெத்தட் என்னென்னா, வெந்தயத்தை
பவுட்ரு பண்ணி சாப்பிட்றது. இந்த பவுட்ரு பண்ணி சாப்பிட்ற மெத்தடுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்தயத்தை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறணும். வறுத்து தான் பவுட்ரு பண்ணணும். வறுத்துனா இவங்க என்ன வறுத்துன்னு சொல்கிறாங்களே, அப்போ எண்ணெயை ஊற்றி வறுக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் வெந்தயத்தை வெறும் பாத்திரத்தில் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு டப்பா நல்லா க்ளோசிங், அதாவது ஏர் டைட்டு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு அவ்வப்போது உங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த பவுட்ரை 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் தயிரோடு கலந்து நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா வெறுமனமே வாயில் போட்டுட்டு சுடுதண்ணியை நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல செரிமானம் ஏற்படும். வெயிட் கண்ட்ரோலில் இருக்காது. உங்களுடைய வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நான் எப்போவுமே என்னுடைய உடல் எடையை இப்படியே நான் அதாவது இருக்கிற எடையை பராமரிக்க நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து உடல் சக்தி மற்றும் தசை வலிமைக்கு வெந்தயம் பயன்படுது. இதில் புரோட்டீன்ஸ் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறதுனால உங்களுடைய உடலை, உங்களுடைய மசில்ஸை நல்லா வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக வயதானவங்களுக்குலாம் மசில்ஸ் ரொம்ப அந்த தசை லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க எல்லாமே வெந்தயத்தை பயன்படுத்தும் பொழுது அவங்களுடைய மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வயதானவர்களுக்கு ஒரு சக்தியையும் கொடுக்கறதுக்கு வெந்தயம் பயன்படுது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது வெந்தயம் தாங்க. ஏன்னா பெண்களுடைய உடலில் ஹார்மோன் சமநிலை இல்லாத அப்போ என்ன ஏற்படுமா, பெண்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை வரும். ஸோ இந்த ஹார்மோன் பிரச்சனையினால் முடி உதிர்தல் பிரச்சனை, முகங்களில் பருக்கள், வயிற்றில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வரும். முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வர்றதுக்கு காரணம் என்ன, இது என்ன சொல்கிறது, ஹார்மோன் பேலன்ஸாக இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை வரும். சில பெண்களுக்கெல்லாம் முடியெல்லாம் எக்ஸஸாக வளர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனாலையோ இல்லைன்னா ஹார்மோன் கம்மியாக இருக்கிறனாலையோ வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை சமநிலையாக பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலி எல்லாத்தையுமே போக்குறதுக்கு வெந்தயம் பயன்படும். சிலருக்கு சிறுநீர் போகிற இடத்துல எரிச்சல் இருக்கும். சிறுநீர் பாதையில் ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கும். அதனால் சிலருக்கு எரிச்சல் ஏற்படும். ஸோ அந்த எரிச்சல் எல்லாத்தையுமே போக்குறதுக்கு வெந்தயம் பயன்படுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுங்கள், வெந்தயத்தை வாயில் போட்டு தண்ணியை குடித்தாவே அந்த எரிச்சல் வலி எல்லாமே சூப்பராக போக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வெந்தயம் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வெந்தயம் பயன்படுது. ஸோ உடல்ல நம்ம குடல்லையும் சரி, நம்ம ரத்தத்திலையும் சரி நச்சுக்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய முகங்கள்ல பருக்கள், தோல் எல்லாமே ரொம்ப டல்லா ஒரு மாதிரி தெரியும். ஸோ நம்ம உடலும் குடலும் ரத்தம் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய முகம் பார்க்கறதுக்கு நல்லா பளபளப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடிக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. முக்கியமாக முடிகளில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். பொடுகு எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். உங்கள் முடி உதிர்தலும் குறைய ஆரம்பிச்சிடும். முடி நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளவு நன்மைகளை கொண்டது வெந்தயம். ஸோ வெந்தயத்தை தினமும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறலாம். நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதை தான் வெந்தயம். ஆனால் அதனுடைய பலன்கள் மிக பெரியது. இன்னைக்கு முதல் நீங்கள் தினம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.